ஹை கைஸ், இன்னைக்கு பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஐபிஎல் 2025 சீசனில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. எந்த பிளேஸ்லாம் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க, எந்த பிளேஸ்லாம் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ ஆல் 10 டீம்ஸோட கம்ப்ளீட் லிஸ்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடியிறப்போ கண்டிப்பாக உங்களுக்குமே ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் எந்த பிளேஸ்லாம் இந்த ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு கன்ஃபார்மாக வர போகிறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்லி லெட்ஸ் see about our கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ இப்போ மகாராஷ்டிரா அண்ட் சண்டிகர் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ் ஆரம்பிச்சிருச்சு கைஸ். நம்ம ஜடேஜா கூட சௌராஷ்டிராக்காக இப்போ மேட்ச் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது இல்லையா. ஸோ அதுக்காக இப்போ ஒரு ப்ரிப்பரேஷனாக ஜடேஜா இந்த ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்தோம்னா மகாராஷ்டிரா அண்ட் சண்டிகர் மேட்ச் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அதில் நம்ம ருத்து இப்போ ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. 116 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 163 டெலிவரிஸ்ல. ஸோ மேட்ச் எங்கேயும் ஸ்ட்ரீம் பண்ணல, பட் ஒரு சில ஃபேன்ஸ் ஸ்டேடியம் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களால ருத்ராஜோட பேட்டிங் க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்க முடியும். இந்த இயர் டொமஸ்டிக் சீசன்ல ருத்ராஜோட 3rd செஞ்சுரி இது. ஆல்ரெடி புச்சிபாபு அண்ட் துலீப் ட்ராஃபில செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இப்போ இங்க ரஞ்சி ட்ராஃபிலையும் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹோப் இந்த ஃபார்ம் இந்தியா ஏ vs சவுத் ஆப்பிரிக்கா ஏ சீரீஸ்லயும் கண்டினியூ பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அப்பதான் இந்தியன் செலக்டர்ஸ் மத்தியில ருத்ராஜோட நேம் அடிப்படும். லாஸ்ட் கேரளா மேட்ச்ல எப்படி ருத்ராஜ் டஃப்பான சிச்சுவேஷன்ல வாக் இன் பண்ணி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 90 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்குமே நடந்துச்சு. 34 for 2 மகாராஷ்டிரா இருந்தாங்க. அங்கேருந்து ருத்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஒரு பிரில்லியன்ட் செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் அவுட் ஆகினப்போ கூட he looked very disappointed. He is hungry for more runs அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே தெரியுது. இதே வெறியை அப்படியே வச்சுக்கோங்க ருத்ராஜ். நம்ம ஐபிஎல் 2026ல ஆரஞ்ச் கேப்பை தட்டுறோம், திரும்ப இந்தியன் ஸ்குவாடுக்குள்ள என்டர் ஆகிறோம். இந்தியா vs ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியா 2-1 இந்த சீரிஸை வின் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓடிஐ கேம்ஸ்ல விளையாட டீமாடா இது அப்படின்னு தான் நினைச்சிருப்பீங்க. எஸ், இந்தியன் டீம் கம்ப்ளீட் டாமினேஷன். நேற்றுக்கு ரோக்கோட பர்ஃபார்மன்ஸுமே நேற்றுக்கு அற்புதமாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஆஃப்டர் 5 லாங் இயர்ஸ் ஒரு 100 ரன் பிளஸ் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸா நேற்றுக்கு மேட்ச் ஜெயிச்சு எந்த ஒரு யூஸ் இல்லைனாலுமே ரோஹித் அண்ட் கோலிக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான சீரிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சீரிஸ் இதுக்கு அடுத்து நடக்க போற சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் டில் 2027 வரைக்கும் இந்தியன் டீமுக்கு எந்தெந்த ஓடிஐ சீரிஸ் இருக்கோ அது எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப முக்கியம் தான். பிகாஸ் 2027 வேர்ல்ட் கப் கண்டென்ஷன்ல இவங்க இருக்கணும்னா இவங்க பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதுக்கு நிறைய ஃபன்னியான விஷயங்களுமே நடந்துச்சு. எஸ்பெஷலி கோலி அவரோட முதல் ரன் எடுத்ததுக்கு அப்புறமா ஹோல் ஸ்டேடியமே லிட்டரலி கிளாப் பண்ணாங்க. அண்ட் நம்ம கோலியுமே ரோஹித்தை பார்த்து சிரிச்சிருப்பாரு. அண்ட் ரோஹித் சர்மா தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டுமே வாங்கியிருப்பாரு. இப்போ கரண்டா அவர் 3rd பொசிஷன் இன் ஐசிசி ஓடிஐ ரேங்கிங்ஸ் இருக்காருங்க. வர வெட்னஸ்டே அவர் நம்பர் 1க்கு போவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்வியஸா சுப்மன் கில் இப்போ டிராப் ஆக போறாரு. அவர் தான் இப்போதைக்கு கரண்டா நம்பர் 1ல இருக்காரு. நம்பர் 2ல இப்ராஹிம் ஜாத்ரான் இருக்காரு. ஸோ மேபி அவர் நம்பர் 1க்கு போயிட்டு சுப்மன் கில் 3rdக்கு நம்ம ரோஹித் சர்மா 2க்கு போவார் நான் ஃபீல் பண்றேன். இன்கேஸ் உங்களால் கிளியரா இந்த ஐசிசி ரேங்கிங்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரோஹித் சர்மா இந்த சீரிஸ்ல பார்க்கறப்போ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தாரு, செம ஃபிட்டா இருந்தாரு இல்லையா. அபிஷேக் நாயர் ரீசெண்டா சொல்லியிருக்காரு 3 months ஆஃப் ஹார்ட் ஒர்க்கா அவரோட ஃபேவரட் ஃபுட்டை கூட அவர் சாப்பிடலையா. அண்ட் முழுக்க முழுக்க he was training hard. அண்ட் நெக்ஸ்ட் டைம் அவரை நீங்க ஃபீல்டில் பார்க்கறப்போ few more kilos ரெடியூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அபிஷேக் நாயர் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட கமிட்மெண்ட் உள்ள ஒரு பிளேயரை நான் கமிட்டல்னு அஜித் அகர்கர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு. பட் அதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்ல. எஸ், இருந்தாங்க ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் கேட்டாங்க. பட் இருந்தாலும் அது இன்னுமே நிறைய பேர் அவரை நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டிருக்கணும். எனவே கேஸ், ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி கண்டிப்பா 2027 வேர்ல்ட் கப் ப்ளே பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. இந்த வீடியோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ட்ரேட் டீல் டன் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அஸ்வினோட யூடியூப் சேனலில் இந்தியா vs ஆஸ்திரேலியா 3rd ஓடிஐ ரிவ்யூ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ட்ரேடை பற்றியுமே பேசியிருக்காங்க. நம்ம விக்னேஷ் ப்ரோ இருக்கார் இல்லையா, விஷயம் டாப் சீக்ரெட் பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அந்த ட்ரேடை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ட்ரேட் டீல் டன் குஜராத் தமிழன்ஸ்ல அவருக்கு ஒரு ஆளை தெரியுமா, என்னடா வளர குஜராத் தமிழன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே அப்படிதாங்க சொல்றாரு, குஜராத் தமிழன்ஸா. ஸோ அவருக்கு மேபி ஏதாவது ஒரு தமிழ் ஆள் அங்கே குஜராத் டைட்டன்ஸ்ல ஒர்க் பண்றவங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி சப்போர்ட் ஸ்டாஃப்ல ஏதாவது ஒரு தமிழன் இருந்திருப்பாரு. அவர் மூலியமா இவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கலாம். பட் அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனை பார்க்கறப்ப கொஞ்சம் சைல்டிஷா தாங்க இருந்தது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம பல்டான்ஸ் இருக்காங்க இல்லையா, மும்பை இந்தியன்ஸ், அவங்களுக்கு ஜிடி ஆல் கேஷ் ட்ரேட் மூலியமா ஹர்திக் பாண்டியா சென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம எல்லாருமே செம ஷாக் ஆகி இருப்போம், எப்படா இந்த ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னு. பிக்கஸ்ட் ட்ரேட் ஆஃப் ஐபிஎல் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரியே இப்போ ஆல் கேஷ் ட்ரேடுக்கே வாஷிங்டன் சுந்தரை சிஎஸ்கேக்கு அனுப்புறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டுப்பா அப்படின்ற மாதிரி கே விக்னேஷ் ப்ரோ சொல்லியிருக்காரு. அஸ்வினோட சேனலே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த நியூஸ் உண்மைதான் போல அப்படின்னா யாரும் ஹோப் வைக்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஸ்வினோட சேனல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க எக்கச்சக்கமான ட்ரேட்ஸ் கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒண்ணுமே நடந்தது கிடையாது. பட் அப்பயாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த விக்னேஷ் ப்ரோ கொடுக்குற ஹைப்லாம் பார்த்தா நிஜமாவே இந்த ட்ரேட் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவர் கன்ஃபார்ம்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. சரி, அப்போ இந்த ட்ரேட் நடக்குதுன்னே வச்சுப்போம். இவங்க எப்படி இந்த நியூஸை
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீக் கோட் பண்ணலாம்? அதுதான் என்னோட கொஸ்டின். ஆல்ரெடி அஸ்வினோட சேனல்ல வந்து அஸ்வின் ஒரு தப்பான விஷயத்தை கோட் பண்ணி டெவால் பிரேஸை பத்தி பேசியிருப்பாரு. அதுக்கு சிஎஸ்கே ஆஃபிஷியலா ஒரு போஸ்ட் ஒன்று கிளாரிஃபிகேஷனா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ இன்னொரு பிரச்சனை வந்து கிளம்ப போதோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவே இந்த ட்ரேட் நடந்தால் சந்தோஷம் தான். வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ இந்த ட்ரேட் நடக்கலனா என்ன அடிக்காதீங்க, போயிட்டு விக்னேஷ் ப்ரோ அடிங்க. இப்போ நம்ம இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டுக்கு வருவோமே. ஸோ டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து இந்த ஐபிஎல் 25 சீசனில் வந்து சில பிளேயர்ஸ்லாம் சைன் பண்ணப்பட்டிருப்பாங்க. இந்த டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்னா என்னென்னு மோஸ்ட் ஆஃப் தம்க்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன கான்டெக்ட் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஐபிஎல் 25 சீசன் வந்து சஸ்பெண்ட் ஆனப்போ மோஸ்ட் ஆஃப் த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து அவங்கள கண்ட்ரீஸ்க்கே தே ஃப்ளூ பேக். ஸோ திரும்ப வந்து ஐபிஎல் ரீஸ்டார்ட் ஆனப்போ வந்து தே குடன்ட் ஜாயின் பிகாஸ் அவங்களுக்கு நேஷனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஐபிஎல் தரப்புலேருந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக வந்து சைன் பண்ண பிளேயர்ஸ்லாம் வந்து ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. யாரா இவன் புதுசாக இருக்கானே, இவன் எப்படா டீமுக்குள்ள ஜாயின் பண்ணா அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸ் பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி மும்பை இந்தியன்ஸ்லாம் வந்து 3 டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த லிஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக அதை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மும்பை இந்தியன்ஸ். 3 இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டா ரீடைன் பண்ணிக்கலாம் ஆர் ரிலீஸ் கூட பண்ணிக்கலாம். எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. அல்லாஹ் கசன்ஃபர், லிசார்ட் வில்லியம்ஸ், விக்னேஷ் புத்தர் இவங்க 3 பேருமே இன்ஜுரி ஆகியிருப்பாங்க. இவங்க 3 பேருக்கு பதிலாக வந்து முஜிபுர் ரஹமான், கார்பின் பாஸ் அண்ட் ரகு சர்மா அப்படின்ற 3 பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. விருப்பப்பட்டா ரீடைன் பண்ணலாம், இல்லைனா ரிலீஸ் பண்ணிக்கலாம். 3 டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து எம்ஏ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. வில் ஜாக்ஸ் வந்து நேஷனல் கமிட்மெண்ட்ஸ்னால வந்து வித்ட்ரூ பண்ணியிருப்பாரு. அவருக்கு பதிலாக ஜானி பாஸ்டோ சைன் பண்ணியிருந்தாங்க. ரயன் ரிக்கல்டனுமே அதே ரீசனால வித்ட்ரூ பண்ணியிருந்தாரு. அவருக்கு பதிலாக ரிச்சர்ட் கிளீசனை வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. தென் கார்பின் பாஸ்க்கு பதிலாக வந்து சரித் அசலங்கா வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ சரித் அசலங்கா, ரிச்சர்ட் கிளீசன், ஜானி பாஸ்டோ இவங்க 3 பேருமே நெக்ஸ்ட் மினி ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக வரப்போறாங்க. ஜஸ்ட் பிளே ஆஃப்ஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணதுக்கு ஜானி பாஸ்டோக்கு 5.25 crores வந்து எம்ஐ டீம் கொடுத்துருக்காங்க. இது சாலரி கேப்லேருந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் கிடையாது. பர்சனலாக வந்து எம்ஐ டீம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷியோர். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து 3 இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு டெம்பரரியா ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படலை. பிகாஸ் அவங்களுக்கு பிளே ஆஃப் போக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இதில் ஒரு காமெடி என்ன, ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆடம் சாம்பாக் இன்ஜுரி ஆனதுனால ரவிச்சந்திரன் ஸ்மரன் வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. தென் ரவிச்சந்திரன் ஸ்மரனுக்கு இன்ஜுரி ஆனதுனால வந்து திரும்ப ஹர்ஷ் டூபேன்னு ஒரு பிளேயரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பிரைடன் கார்ஸுக்கு இன்ஜுரி ஆனதுனால வந்து வியான் முல்லரை சைன் பண்ணியிருந்தாங்க. 3 இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்ஆர்ஹெச்சோட லிஸ்ட்டில் வியான் முல்லர் இஸ் a very big name. அவர் ரீசெண்டாக ஜேஎஸ்கே கூட ஜாயின் பண்ணியிருப்பாரு. நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஜேஎஸ்கே அவரை பிக் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கேக்குமே அவர் தேவைப்பா அப்படின்ற மாதிரி சில ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் வியான் முல்லர் வந்து எஸ்ஆர்ஹெச்ல இருக்கார் அப்படின்னு. ஸோ எஸ்ஆர்ஹெச் நினைச்சா கண்டிப்பாக வியான் முல்லரை அவங்களால ரீடைன் பண்ணிக்க முடியும். கொல்கட்டாவில் ஒரு 2 இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. உம்ரான் மலிக்கு பதிலாக வந்து சேத்தன் சக்காரியா சைன் பண்ணியிருந்தாங்க. தென் ரோமன் பவலுக்கு பதிலாக சிவம் சுக்லாவை சைன் பண்ணியிருந்தாங்க. நத்திங் மச் டு ஸ்பீக் ஆன் திஸ். நம்ம அப்படியே நெக்ஸ்ட் டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு மூவ் ஆகலாம். இவங்களுமே 2 இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மோசின் கானுக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூரை சைன் பண்ணியிருந்தாங்க. தென் மயங்க் யாதவுக்கு பதிலாக வில்லியம் ஓரூருக்கு வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. வில்லோரூருக்கு வந்து நியூசிலாந்து கிரிக்கெட்டர் அவரோட ஐபிஎல் டெபியூ கேம்ல வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து பிளே பண்ண கேம்ல வந்து நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இஃப் அட் ஆல் அவர் ரீடைன் பண்ணணும்னு நினைச்சா ரீடைன் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் ஹையா இருக்கு. ஸோ இவர் ஆப்ஷனில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம டீம் சிஎஸ்கேக்கு வரலாம். இந்த வருஷம் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக இருந்ததுக்கான ரீசனே நம்ம சிஎஸ்கே தான். பிகாஸ் சிஎஸ்கே சைன் பண்ண இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்து தாறு மாறா இருந்தது. ருத்து, குர்ஜப்னீத் சிங், வன்ஷ் பேடி இவங்க 3 பேருக்குமே இன்ஜுரி ஆனதுனால ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரஸ் அண்ட் உர்வில் பட்டேல சிஎஸ்கே சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த 6 பிளேயர்ஸ்ல குர்ஜப்னீத் சிங் அண்ட் வன்ஷ் பேடி தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்காங்க. எஸ்பெஷலி குர்ஜப்னீத் சிங் செம டவுட்ஃபுல்லா இருக்காரு. அவரோட பிரைஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி சிஎஸ்கே அவரை ரிலீஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. தென் ஜிடிக்கு வந்து ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. கிளென் பிலிப்ஸ்க்கு இன்ஜுரினால தஷுன் ஷனக்கா அவரை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. தென் ஜாஸ் பட்லர் நேஷனல் கமிட்மெண்ட்ஸ்னால வித்ட்ரூ பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்கு பதிலாக டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக குசால் மெண்டஸ் சைன் பண்ணியிருந்தாங்க. பிபிகேஸ்க்கு வந்து 2 இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிளென் மேக்ஸ்வெலுக்கு பதிலாக மிச்சல் ஓவனை சைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லாக்கி ஃபர்கூசனுக்கு பதிலாக கைல் ஜேமிசனை சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்தியா vs ஆஸ்திரேலியா ஓடி சீரிஸை பார்த்ததுக்கு அப்புறமா மிச்சல் ஓவன் கண்டிப்பாக என் டீமுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில ஃபேன்ஸ் வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பிபிகேஸ் அவரை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அவரை பிக் பண்ணிக்க முடியும். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் ஹாரி ப்ரூக் வந்து வித்ட்ரூ பண்ணியிருப்பாரு டியூ டு நேஷனல் கமிட்மெண்ட். ஸோ அவருக்கு பதிலாக செதிக்கில் ஆட்டல் அப்படிங்கிற பிளேயரை சீசன் முடியிறப்போ சைன் பண்ணாங்க. செதிக்கில் ஆட்டல் வந்து இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டகரிக்குள்ள தான் வருவார். தென் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு பண்ண பர்சனல் ரீசன்ஸ்னால திரும்ப இந்தியாவுக்கு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். ஸோ அவருக்கு பதிலாக டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக முஸ்தபிசுர் ரஹமானை சைன் பண்ணியிருந்தாங்க. ஆர்சிபியில் ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் 2 டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேவ்தத் படிக்கலுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருந்தாரு. தென் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக லுங்கி எங்கடி அண்ட் ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலாக பிளஸிங் முசரபானி அண்ட் டிம் சைஃபர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் டிம் சைஃபரை நோட் பண்ணிக்கோங்க. அவரோட ரீசன்ட் சிபிஎல்
IPL பெர்ஃபார்மன்சஸ் அற்புதமா இருந்துச்சு. கண்டிப்பா இன் IPL மினி ஆக்ஷன் யூ வில் கோ ஃபார் பிக் பக்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 இன்ஜுரி ரீப்ளேஸ்மென்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. நிதிஷ் ராணாக்கு பதிலா லிஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ் அண்ட் சந்தீப் சர்மாக்கு பதிலா நாண்ட்ரே பகர். RR வந்து IPL 25 ஸ்குவாட்ல வெறும் 6 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் வச்சிருந்தாங்க. 8 இஸ் த லிமிட் இல்லையா? ஸோ அவங்க வந்து 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ RRோட ஸ்குவாட்ல 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணாதான் உங்களால் புதுசாக ஒரு 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வாங்கிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக லிஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ் அண்ட் நாண்ட்ரே பகர் மைட் பி ரிலீஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ கைஸ் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸை ஜாயின் பண்ண எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் டீம்ஸ் ரீடைன் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியர்ஸ் பை.